ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சதுல ஸ்மால் சப் 4 மீட்டர் காம்பேக்ட் கார்ஸ்க்கு தான் அதிகமான லாபம் இருக்குங்க. அதுல வந்து டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருக்கிற காம்பேக்ட் கார்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோ, டிகார், அல்ட்ராஸ் இந்த 3 கார்களுக்கு எவ்வளோ பிரைசிங் குறைஞ்சிருக்கு, எந்த அளவு வந்து இப்போ இருக்கிற எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் இருக்கு, அதை வந்து பார்த்துலாம் வாங்க. டாடா டியாகோ ஏற்கனவே டாடா மோட்டார்ஸோடைய ரொம்ப மோஸ்ட் அஃபோர்டபுளான காராக இருந்துச்சுங்க. 4.99 லேக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா 4.59 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க டாடா டியாகோடைய பேஸ் லெவல் எக்ஸ்இ மேனுவல் வேரியன்ட். அதே ஏஎம்டி ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்ன வந்து 6.89 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்த ஏஎம்டி ரேஞ்ச் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6.33 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 50,000 கிட்ட பிரைசிங் குறைஞ்சிருக்கு டாடா டியாகோ பொறுத்தவரை. டாப் லெவல் ஏஎம்டி வேரியன்ட் அதனுடைய பிரைசிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6.92 லேக்ஸுக்கு கிடைக்குதுங்க எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் பொறுத்தவரை. அதே டாடா மோட்டார்ஸோடைய லேட்டஸ்ட் அப்டேட்டட் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் டாடா அல்ட்ராஸோடைய முன்ன இருந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மேனுவலுக்கு 6.89 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஆனால் இப்போ அதே பேஸ் லெவல் மேனுவல் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6.32 லேக்குக்கு ஸ்டார்ட் ஆகுது எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங். அதே ஏஎம்டி ரேஞ்ச் இருக்குது, அப்புறம் டிசிஏ ரேஞ்சும் இருக்குது. ஸோ ஏஎம்டியோடைய ஸ்டார்டிங் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா முன்ன 8.29 லேக்ஸுக்கு அவைலபிளாக இருந்துச்சுங்க. அதே வேரியன்ட் இப்போ 7.6 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, அதாவது 7,60,000 ஓகே. அதே டிசிஏ டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ டாப் மோஸ்ட் அக்கம்ப்ளிஷ்ட் பிளஸ் எஸ் டிசிஏ வேரியன்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன 11.49 லேக்குக்கு இருந்துச்சுங்க. இப்போ அதே வேரியன்ட் வந்து 10,53,000 அவைலபிளாக இருக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைசிங். ஸோ ஆல்மோஸ்ட் 1 லட்சம் ரூபாய் கிட்ட இந்த டாடா அல்ட்ராஸை பொறுத்தவரை டாப் வேரியன்ட்ஸ்க்கு குறைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதே டாடா மோட்டார்ஸோடைய பெஸ்ட் செல்லிங் காம்பேக்ட் எஸ்யூவி டாடா நெக்ஸானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த பிரைசிங் வந்து 7.99 லேக்ஸ் மேனுவல் ரேஞ்சோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸாக இருந்துச்சுங்க. இப்போ அதே பேஸ் லெவல் மேனுவல் பெட்ரோல் ரேஞ்சோடைய ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 7.33 லேக்ஸுக்கு அவைலபிளாக இருக்குங்க. பெட்ரோலோடைய ஏஎம்டி ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9.59 லேக்ஸுக்கு முன்னே இருந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் இப்போ வந்து 8.8 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 8,80,000. ஸோ இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதே வந்து டீசல் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருந்த பேஸ் வேரியன்ட் 9.99 லேக்ஸுக்கு அவைலபிளாக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ அதே டீசல் பேஸ் வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் 9,02,000க்கு கிடைக்குது. ஓகே. அதுக்கப்புறம் டீசல் ஏஎம்டி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 11,69,000 இருந்த முன்ன இருந்த டீசல் ஏஎம்டி பேஸ் வேரியன்ட் இப்போ வந்து 10,56,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ டாப் லெவல் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே பெனிஃபிட் இருக்கு டாடா நெக்ஸானோடைய ஏஎம்டி ரேஞ்சுக்கு. டாடா மோட்டார்ஸோடைய செல்லக்குட்டி டாடா பஞ்ச் சப்காம்பேக்ட் கிராஸ் ஓவர் இதனுடைய பிரைசிங் என்னன்னு கேட்பீங்க. முன்ன வந்து பேஸ் லெவல் பெட்ரோல் வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் வந்து 6,19,000 அவைலபிளாக இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5,69,000 குறைஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அதே ஏஎம்டி ரேஞ்ச் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 7,76,000 ரூபாய்க்கு முன்னே இருந்துச்சுங்க. இப்போ அதே ஏஎம்டி பேஸ் வேரியன்ட் அதாவது அட்வென்ச்சர் வேரியன்ட் 7,13,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏஎம்டி ரேஞ்சை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 60,000 மேலேயே வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சப்காம்பேக்ட் கிராஸ் ஓவர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும்.